வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இளைய சமுதாயம் இன்றைக்கு முழுமையாக அடிமைகளாக, கொத்தடிமைகளாக 10 ரூபாய் 15 ரூபாய் இலக்கோடு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை மட்டுமே ஒரு பார்சலுக்கு வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மட்டுமே இளைய சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் திரைப்படம் சார்ந்த நபர்கள் பல வேடம் தரித்து இன்றைக்கு முழுமையாக ஆண்டுகளாக அரசியல் என்ற வேடம் தரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, ஜனநாயக நாட்டில் விவசாயம் சார்ந்த மக்களுடைய துறை சார்ந்த வரக்கூடிய நபர்களோ அல்லது கூலி வேலை செய்யக்கூடிய துறையிலிருந்து வரக்கூடிய நபர்களுடைய அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை மற்றும் சாக்கடை அள்ளக்கூடிய நபர்களுடைய துறை சார்ந்து இங்கு ஒரு அரசியல் என்ற ஓட்டப்பந்தயத்தில் திரைப்படம் சார்ந்த நபர்கள் எளிதாக அவர்களுடைய விளம்பரத்தை வைத்து எளிதாக அந்த இலக்கை அடைந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கு ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நபர்கள் தோற்று இன்றைக்கு அடிமைகளாக வருடக்கணக்கில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இலக்கை அடைவதற்குரிய. உச்சநீதிமன்றத்தில் நான் கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பாக இது ஒரு சாதாரணமான அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு இலக்கு. ஆனால் இங்கு பணம் படைத்தவர்கள் மற்றும் திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே இந்த இலக்கை எட்ட வேண்டுமா, அல்லது அனைத்து மக்களுக்குரிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த ஜனநாயக நாட்டில் நமக்குரிய சட்ட திருத்தம் மாற்றுமா? நான் நம்மளுடைய மாண்புமிகு விஜய் அவர்களிடம் ஒரு கோரிக்கையாக இங்கு வலியுறுத்துவது, நீங்கள் அந்த முதல்வருடைய பதவியில் அமர்வீர்களா, அல்லது நம்மளுடைய இளைய சமுதாயத்தை ஒரு விவசாயம் சார்ந்தோ ஒரு நெசவாளி சார்ந்த துறையிலிருந்து வரக்கூடிய நபர்களை நியமனம் செய்து முதல்வராக அமர்த்துவீர்களா என்பது இங்கு கேள்வியாக, நேரடியான கேள்வி கண்டிப்பாக நான் கேட்டிருக்கின்றேன். என்னுடைய இளைய சமுதாயத்துக்காக நீங்கள் வருவது உண்மை என்றால் அந்த இலக்கை கண்டிப்பாக அவர்களிடம் கொடுங்கள். நீங்கள் கண்டிப்பாக தலைமை தாங்கினாலும் அந்த முதல்வருடைய பங்களிப்பு என்பது இளைய சமுதாயத்துக்கிடம் கண்டிப்பாக போய் சேர வேண்டும். அவர்களும் முதல்வராக அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து பார்ப்பதற்குரிய அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்பதே என்னுடைய கருத்தாக இங்கு நான் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.